மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்லைன் சார்ட் எப்படி பண்ணுறதுன்னு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்லைன் சார்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு செல்லுக்குள்ள ஒரு சார்ட் வேல்யூ கொண்டு வருது. ஸோ இங்கே டேபிளில் பாருங்க, எம்ப்ளாயி ரிவ்யூ ஸ்கோர் சார்ட்னு இருக்கு, எம்ப்ளாயி டீடைல்ஸ் அவங்களோட ரிவ்யூ ஸ்கோர் இருக்கு. இதுக்கு நம்ம சார்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ரிப்பீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு REPT ஓப்பன் ப்ராக்கெட் இந்த சிம்பிள் ஒன்று க்ளோசிங் டேப் கமா ரிவ்யூ ஸ்கோர் எந்த இதோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம், என்டர் வச்சுருவோம். ஸோ அத்தனை டைம் நம்ம வந்து லைன் வந்து ரிப்பீட்டடாக வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதோட ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம பிளேபிள் அப்படின்னு மாற்றி விடுறோம். ஸோ பிளேபிள் அப்படின்னு மாற்றி விட்டா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம இங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். சரியா, இது தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்படி நம்ம சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த சார்ட் கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். 60க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு கலர், 60க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு கலர் அப்படின்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இதை நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா முதல்ல இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நியூ ரூல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட் இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷனல் தான் ஈக்குவல் டு இந்த செல்லு இந்த மாதிரி வரும். அதை எடுத்து விட்டு எக்ஸாக்டாக அந்த செல்லோட அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. G2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 60 அப்படி இருந்ததுன்னா நான் ஃபார்மேட் பண்ணி கொடுக்குறேன். ஃபார்மேட்டில் 60க்கு லெஸ் தேனாக இருக்கிறப்போ கலரை வந்து நான் ஒரு ரெட் கலரில் செலக்ட் பண்ணுவேன். ஓகே ரிமைனிங் வந்து பிளாக் கலர் இருக்குது, அதை வந்து நான் க்ரீன் கலரில் மாற்றணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், அதே நியூ ரூல், அதே மாதிரி யூசிஏ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் அதே தான் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு சிம்பிள் எந்த வேல்யூன்னு கொடுத்துருக்கோம் அதை எடுத்து விட்டுட்டு எக்ஸாக்டாக செல் அட்ரஸை கொடுத்துருவீங்க. கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 60 அப்படின்னு வச்சுக்கிறோம். இதோட ஃபார்மேட் பண்ணிக்கிறோம். ஃபார்மேட் கிளிக் பண்ணி இதோட கலரை நான் க்ரீன் கலரில் வச்சுக்கிறோம். ஓகே நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணதில் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் மேனேஜ் ரூல்ஸ் போயிடும். ரெண்டுமே ஸ்மால் லெட்டரில் கொடுத்துட்டோம். இதை கொடுத்துட்டு கிரேட்டர் தேன் சிம்பிளாக மாற்றி விடணும். மாற்றிட்டு ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரிமைனிங் வந்து க்ரீன் கலரில் மாறிடும். நம்ம வேல்யூ இங்கே அட்ஜஸ்ட் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். சரியா, இப்படி பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்கிறவங்க தான் பிலோ 60யும், க்ரீன் கலரில் இருக்கிறவங்க அபோவ் 60யும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா, இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.